நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். ஒரு பழைய நாள் நம்மளோட தமிழன் நம்ம நெஞ்சில் வச்சு சொல்லலாமா தமிழன் சொல்லிட்டு ஒரு பெரிய சிஸ்டம் தான் நம்ம நெஞ்சில் ஸ்ட்ரக்சர் கிடையவே கிடையாது. யாருன்னா சொல்லிடுறாங்க. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவங்க கோயிலுள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்னு காட்டுறோம். எப்படி மொத்த பேரும் கிளம்பிட்டு அந்த வாசனை வந்து பார்த்தோங்க. வந்து ஆனந்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரன்ஸில் நுழைஞ்சு பார்த்தது பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரே அப்படி இருந்ததுங்க. நான் அப்படியே கோயிலுக்குள்ளே போய்ட்டு நான் இறைவனை ஒரு வழிபாடு பட்டுட்டு அப்படியே நானும் உங்களுக்கு சுற்றி இருக்க மற்ற எல்லா விஷயத்தையும் காட்டலான்னு சொல்லிட்டு கேமராவை திருப்பும் போது தாங்க அந்த பிரம்மாண்ட உச்சத்தையே நான் பார்த்தேன். அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. ஆனால் அங்கே இருக்க ஒவ்வொரு அமைப்புமே என்ன சமையுது பார்த்தீங்களா? அந்த ஒரு சிற்பத்தோட கலையை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த செவத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வேலை செஞ்சவங்க இது பண்ணவங்க எல்லாரோட இதுவும் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு லைப்ரரியில் போனால் தாங்க இந்த கோயிலோட மொத்த டீட்டெயிலுமே இந்த லைப்ரரியில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த கோயிலை ட்ராயிங் பண்ணதுலேருந்து கல்வெட்டுலேருந்து எல்லாமே இருக்கும். கோயிலை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம். இதை பார்த்தா டீட்டெயிலாக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். லைப்ரரி முடிச்சுட்டு நாங்கள் கோயில் சைடு வந்து பார்த்தோங்க. சரியான கூட்டங்க. அந்த கல்வெட்டில் பேர் எழுதிருந்தது சிலைங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் மற்ற சாமிகளும் ஏறி கோயில் சன்னிதானத்துக்குள்ளே போனோங்க. சன்னிதானத்தை உள்ளே நுழைஞ்சோன்னே நாங்கள் கடவுளை பார்த்துன தரிசனம் இருக்கே, ஐயோ என்ன மாதிரி ஒரு தரிசனம் பார்த்து அதை முடிச்சுட்டு கோயிலோட மற்ற அமைப்பையும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து கோயிலோட அமைப்புகளை நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ணியிருந்தோங்க. அப்போ எங்களுக்குள்ளே ஒரு பெரும் ஆனந்தங்க. அது வார்த்தையால் சொல்லவே இல்லை. அது நீங்களே பாருங்கள் என்னென்னு. அந்த காலத்தில் வந்து இவர் எப்படி இவ்வளோ பெரிய கோவிலை எப்படி கட்டியிருப்பார் பாருங்கள். இவ்வளோ ஐட்டம் உண்மையாலுமே நேரில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஐட்டம். இதில் சொல்லி அந்த லாஸ்ட் இடத்துல அந்த கல் வச்சதெல்லாம் வந்து புரியல. ஆனால் அந்த லைப்ரரியில் காட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே நிறையா விஷயம் இருக்கும். இந்த கோயிலை கட்டினது எப்படி அது எல்லாத்தையும் அந்த இதில் வந்து அவர் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காரு. வந்து இப்போ தஞ்சை பெரிய கோயில் ரொம்ப நாள் ஆசைங்க இந்த கோயிலுக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி எப்படியோ வந்தாச்சு. வந்துட்டு அந்த இதுவும் நல்லபடியாக ஒரு நல்ல உணர்வு. உள்ளே போயிட்டு அந்த சிவனை பார்த்தது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. உள்ளே பாருங்க எவ்வளோ சிற்பம், எல்லாருமே சிற்பம். சொல்லுங்கள் சாமி. எப்படியோ ஒரு வழியாக போய் இப்படி வாங்க சாமி. எப்படியோ ஒரு வழியாக தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு பிள்ளையார்பட்டி போகிறோம். அங்கே போய்ட்டு அந்த அதிசயத்தையே நம்ம பார்ப்போம். சாமி எப்படி இது சொல்லுங்கள். உள்ள அந்த உண்மையில அந்த உள்ள போய் சிவனை பார்க்கல. ஐயோப்பா வேற லெவல். உள்ள போகிறதுக்கே வந்துட்டு அவ்வளோ ஆச்சரியம். அவ்வளோ ஒவ்வொரு தூணம் வந்து அப்படி செதுக்கி இருக்கிறாங்க. உண்மையாலுமே அந்த லெவலில் இருக்குது. அந்த காலத்தில் இப்போ ஒரு முருகர் வேறு பார்த்தோம். அது வேற லெவலில் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் உள்ள கேமரா எடுத்து போக முடியல எங்களால். ஆனால் வந்து செதுக்கல் நினச்சி பாருங்க. ஒரு பெரிய ஒரு பாறையை கழுவி செதுக்கி மேலே வந்து அவ்வளோ பெரிய இது உச்சகத்தில் இருக்கிறதுனா அது எப்படி இந்த டெக்னாலஜி எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்து. என்ன இப்போ பெரிய பெரிய கொக்கராண்டி எல்லாம் ஒன்று இருந்தாலுமே இருக்க முடியாது. ஆனால் அந்த காலத்து எப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஒரு மர்மமாகவே இருக்குது.
ரொம்ப நாளாக பார்க்கணும் தானே, நேரில் பார்க்கும்போது தான் அதோட எல்லா இதுவுமே தெரியும். நீங்கள் பாருங்களேன், சுற்றி பாருங்கள். ஆனால் ஒரு முறையாச்சும் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் போய் நம்ம வந்தே ஆகணும். வந்தால் ஃபேமிலியோட வாங்க. கிட்ஸுங்களுக்கும் இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் கிட்ஸுங்களையும் கூட்டணும். நல்ல ஒரு வைப்ரேஷன், ஒரு அழகான நம்மளோட தமிழன், நம்ம நெஞ்சில் வச்சு சொல்லுவாங்க தமிழன் சொல்லிட்டு ஒரு பெரிய அது மிஞ்சின ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே கிடையாது. யாருன்னா சொல்லிடலாம், ஆனால் நம்ம தமிழன் சொல்லிட்டு நெஞ்சு தட்டி சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சர்